கல்லா போயிடுச்சா? எங்க இருந்து ஒரு சின்ன பையன் வந்து எங்க நிலைமையை பார்த்து அவனாவே உதவி செய்யறேன்னு வந்தான். அவனையும் பஞ்சாயத்துல நிக்க வச்சு அவனை தண்டிச்சு இந்த ஊரை விட்டு அனுப்பி வச்சுட்டேன். இன்னும் என்னெல்லாம் பண்ண போற? இன்னும் எங்களுக்கு இப்படி என்னெல்லாம் கஷ்டத்தை கொடுக்க போற? பதில் சொல்லுமா, சொல்லு. போகலையா? உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால எப்படிக்கா போக முடியும்? அது இல்லப்பா, உனக்கு இந்த ஊர்க்காரங்களை பத்தி தெரியாது. அவங்க சொன்னாங்கன்னா சொன்ன மாதிரி செஞ்சிருவாங்க. எங்க நிலைமை எங்க விதிப்படியே நடக்கட்டும். எங்களால உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துற போது நீ இங்க இருந்து போயிடுப்பா. அக்கா, என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இந்த ஊர் மக்கள் மாதிரி பேசுறீங்க. ஆமாம்மா, மூசா சூப்பர்மேன். அவனுக்கு மந்திர மேஜிக் எல்லாம் தெரியும். மூசாவை இந்த ஊர்க்காரங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ போகாத மூசா, நீ இங்கேயே இரு. உங்க அப்பா நிரபராதிங்கிறத நிரூபிக்காம கண்டிப்பா நான் இங்க இருந்து போக மாட்டேன். தேங்க்ஸ் மூசா. அழவும் வைக்கிற, எங்களை ஆறுதலும் படுத்துற. உன் மனசுல நீ என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க? காவேரி, என்னம்மா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி கவலையோட வந்திருக்கு? என்னம்மாச்சு? ஏம்மா அழுகுற? எதுவா இருந்தாலும் சொல்லம்மா, நான் இருக்கேன்ல. அத்தை நான் இருக்கேன்ல, சொல்லம்மா. அத்தை, அந்த வீட்டுக்குள்ள யார் யாரோ வராங்க, என்னென்னமோலாம் நடக்குது. நாம மோசம் போயிட்டோம் அத்தை. என்னம்மா சொல்ற? என்ன சொல்ற? யாரு எங்கிருந்து வந்தாங்கன்னே தெரியல. 10 வயசு இருக்கும் அத்தை. 2 பசங்களும் 2 பொண்ணுங்களும் தான். 4 பேரும் அந்த பைத்தியக்கார சுவாமிநாதனை திரும்ப வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க. பொடி பசங்களா? ஆஹா, பார்க்கதான் பொடி பசங்க. ஆனா அவங்க செய்யற வேலையெல்லாம் பெரிய பெரிய வேலை. என்ன பாடா படுத்திட்டாங்க. அதுலயும் உருளைக்கட்ட மாதிரி ஒரு குண்டு பையன் இருக்கிறான். அவன் செய்யற சேட்டைகள் இருக்கே, அப்பப்பா சொல்ல முடியல அத்தை. என்னம்மா நீ என்னென்னமோ சொல்றியே, எனக்கு எதுவுமே புரியலையம்மா. புரியுற மாதிரி சொல்றேன் அத்தை. ஒரு நாள் அந்த 4 பேரும் சுவாமிநாதனை திரும்ப அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. இனிமே எங்க பாட்டி வேலை செய்ய மாட்டாங்க. நீ தான் எல்லா வேலையும் செய்யணும். போய் வேலையை பாரு. ஆமா, இல்லனா பாலு தேவையில்லாம அடி வாங்குவான். நீ அலற வேண்டியிருக்கும். ஆமா, என்ன அடி வாங்க வச்சு நீ அலற வேண்டாம். போ காவேரி, போய் ஒழுங்கா வேலையை பாரு. போ. என்னது இது விளக்குறது? ஒழுங்கா விளக்கணும். கவலைப்படாத காவேரி, சின்ன பசங்க இடம் தெரியாம மோதிட்டாங்க. நீ கண்ணை தொடச்சுக்க. நானே உன் வீட்டுக்கு வரேன். உனக்கு விழுந்த அடிய அவங்களுக்கு வலிக்க வைக்கிறேன். இல்ல இல்ல, இந்த உலகத்துல யாருக்கு அடி விழுந்தாலும் அவங்க 4 பேருக்கு மட்டுமே வலிக்க வைக்கிறேன். வாம்மா வா, தைரியமா வா. பொடி பசங்களா, வாங்கடா இங்க. இடம் தெரியாம வந்து என் மருமக காவேரி கிட்ட எடக்கு பண்றீங்களா? வாங்கடா வெளியே. Stop it! ஆளையும் செய்யற வேலையும் பாரு. நீங்க தான் என்னுடைய எதிரிகளா?
இத பாருங்க, நாங்க யாரும் எதிரிகளா நினைக்கிறது இல்ல. அப்படி நினைச்சுக்கிட்டா எங்களுக்கு அத பத்தி கவலை இல்ல. நல்லாதான் பேசுறீங்க. நீங்க யாரு எவருங்கிற பத்தி எனக்கு கவலை இல்ல. பேசாம நீங்க எல்லாம் வாளை சுருட்டிட்டு வெளியே போயிடுங்க. இல்ல நான் யாருன்னு காட்ட வேண்டிய வரும். அம்மா அழகம்மா, கொஞ்சம் அடங்குறியா அம்மா? ஏய், என்ன எங்க அத்தை கிட்டே எகிறியா? உங்க அத்தை என்ன பெரிய எலிசபெத் ராணியா? ராணி தாண்டா, மாந்திரீக மகாராணி. நான் நினைச்சா இந்த இடத்திலேயே உங்களை அழிச்சிருவேண்டா. ஒரே தமாஷுப்பா. இத பாரு, நீ யாரு, இந்த குடும்பத்தை எப்படியெல்லாம் சீரழிச்சு சின்ன பின்னமா ஆக்கியிருக்கேன்னு எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் சீர்படுத்தாம நாங்க இங்க இருந்து போகிறதா இல்ல. ஆஹா, அவ்வளவு தைரியமா உங்களுக்கு? இத பாருங்க, இப்பவும் சொல்றேன், வேண்டாத பிரச்சனையில தலையிட்டு வீணா உங்க உயிரை விட்டுறாதீங்க. இன்னும் 24 மணி நேரம் உங்களுக்கு டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. போகலன்னா அடுத்தபடியா 48 மணி நேரம் டைம் தருவியா? டேய், வேண்டாண்டா, வேண்டாம். வீணா என் பொறுமைக்கு பரீட்சை வைக்காதீங்கடா, சொல்லிட்டேன். என்னத்த நீங்க வந்த உடனே ஏதாவது செஞ்சு அவங்களை விரட்டுவீங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு டைம் கொடுத்து பேசிட்டு இருக்கீங்க. இந்த சால்ஜாப்புக்குலாம் அவங்க பயப்பட மாட்டாங்க. சீக்கிரமா ஏதாவது பண்ணி அவங்களை விரட்டுங்க. கெட்டது பண்ண வந்த வெள்ளைக்காரனையே 150 வருஷம் போராடி தான் விரட்ட முடிஞ்சது. நல்லது பண்ண வந்த எங்களை அவ்வளவு சீக்கிரம் விரட்ட முடியுமா? என்னத்த அவ எதை பேசிட்டு இருக்கா? எதுவுமே பண்ணாம நின்னுட்டு இருக்கீங்க. வா என் கூட. என்னம்மா காவேரி, என் நிலைமை புரியாம ஏதாவது பண்ணுன்னா என்னால என்னம்மா பண்ண முடியும்? என்னத்த சொல்றீங்க? என்னம்மா காவேரி, பல்லே இல்லாதனா மந்திரம் சொன்னா எப்படி பலிக்கும்? இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு ராத்திரி தான் நான் சுடுகாட்டுக்கு போய் காமினி தேவதையை வேண்டி பூஜை பண்ண போறேன். பூஜை முடிவுல காமினி தேவதை வந்து எனக்கு பல்ல கொடுக்கும். அதுக்கு அப்புறம்தான் என் மந்திரமெல்லாம் பலிக்கும். அதுக்காகத்தான் அவங்க கிட்ட இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள ஓடிடுங்கன்னு சொன்னேன். 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க போகலனா வேற என்ன, பஸ்பந்தான். என் மந்திரத்தை சோதிச்சது மாதிரியும் ஆச்சு, அவங்கள அழிச்சது மாதிரியும் ஆச்சு. எப்படியோ அவங்க அழிஞ்சாதான் எனக்கு நிம்மதி. வாங்க. யாரு யார் அழிக்கிறாங்கன்னு பாத்துடலாம். டேய் பாலு. என்ன கௌரி? அழகம்மா சொன்னதை கேட்டல? கேட்டேன். அந்த அம்மாக்கு பல்லு முளைச்ச உடனே நம்மள பஸ்பம் பண்ணிட போறாங்களாம். முதல்ல அந்த அம்மாவுக்கு பல்லு வந்தா தானே? ஆமா, அந்த அழகம்மைக்கு பல்லு வர விடக்கூடாது. வந்தாலும் அந்த பல்லு அவ வாயில தங்கவே கூடாது. ஐயோ, சுத்த சொதப்புழுப்பா. என்ன பண்ணுன்னு தெளிவா சொல்லி தொலைங்க. இன்னைக்கு ராத்திரி சுடுகாட்டுல அழகம்மா பூஜை பண்றப்ப நீ என்னது? நானா? ஆமாண்டா, நீதான். நீ அங்க போய் ஆமா, நான் அங்க போய் எசக்க பிசுக்கா ஏதாவது பண்ணி அவகிட்ட மாட்டி சாவ வேண்டியதுதான். ஐயோ, என்னால முடியாதுப்பா, நான் அங்க போவே மாட்டேன். அப்ப விடு, அழகம்மா கையால நாம எல்லாரும் கூண்டோட கைலாசம் போயிடலாம். டே பாலு பையா. ஏச்சி மூடு. கௌரி, நான் போறேன். என்ன பண்ணுன்னு தெளிவா என்கிட்ட சொல்லு. கம் ஆன், டெல் மீ தி மேட்டர். சிங்கம் கிளம்பிடுச்சு டோய். ஆமாடா, நான் சிங்கம் தான், கிளம்பிட்டேன். விடியறதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாரு. கௌரி, என்ன செய்யணும்னு சொல்லு. அகால மரணத்தால் ஆவியாக அழியும் ஆன்மாவே, என் பெயர் லீ ஸ்வான். உனக்கு நான் சில உதவிகள் செய்ய வந்திருக்கிறேன். என்னை உன் நண்பனாக ஏற்றுக்கொண்டு
என் முன் தோன்று. நான் மந்திரவாதி லீஸ்வாங், உன் நண்பன். நீ? காவேரி, தேடி வந்து நட்பு பாராட்ட காரணம்? மூசா என் எதிரி. அவன் நீ காவல் காக்கும் ஓலைச்சுவடியை எடுக்க முயன்றதை நான் பார்த்தேன். அப்படி அவன் அதை எடுத்துவிட்டால் அதனால் சில ஆபத்துகள் எனக்கு ஏற்படும். ஆக சுவடியை நீயே தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் உனக்கு உதவ வந்தேன். நான் உன்னை எப்படி நம்புவது? உன் கதை முழுவதும் எனக்கு தெரியும். அதை நீ உன் மந்திரத்தால் தெரிந்து கொண்டிருக்கலாம். அதற்காக நான் உன்னை நம்ப முடியுமா? முடியாது. நீ போகலாம். வழியே வந்தால் குலம் என்ன என்கிறாய்? இருந்தாலும் பரவாயில்லை. நீ என்னை நம்பியே ஆக வேண்டும் என்பதற்காக நான் உனக்கு ஒரு உதவி செய்ய போகிறேன். என்ன உதவி? நான் அண்ணாமலையை கொல்கிறேன். நீ அண்ணாமலையை கொல்வது எனக்கு எப்படி உதவியாகும்? நடந்த விஷயங்கள் அத்தனையும் அறிந்தவன் அண்ணாமலை தானே. அவன் உயிரோடு இருப்பது உனக்கு நல்லதில்லையே. அதோடு சுவடி அவன் கைக்கு போய்விடக் கூடாது என்பதற்காகத்தானே நீ சுவடியை காவல் காக்கிறாய். அவன் இல்லாவிட்டால் நீ சுவடியை காவல் காப்பதை விட்டுவிட்டு மோட்சமடையலாமே. அதுவும் சரிதான். இப்போது புரிகிறதா என் நட்பு? முதலில் நீ அண்ணாமலையை அழித்து விட்டு வா. நான் உனது நட்பை அப்போது நம்புகிறேன். அண்ணாமலையை அழித்துவிட்டே வந்து உன்னிடம் பேசுகிறேன். என்னங்க? என்னங்க? வசந்தா, அப்பா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஊருக்குள்ள நிலைமை எப்படி இருக்கு? ஊருக்குள்ள நிலைமை கொஞ்சம் மோசமா தாங்க இருக்கு. அது மட்டும் இல்ல, எங்க கூட பேசிட்டு இருந்ததுனால மூசாவையும் இழுத்துட்டு போய் பஞ்சாயத்துல நிக்க வச்சுட்டாங்க. அப்படியா? அப்புறம் அப்புறம் அவன் தப்பு பண்ணது முதல் தடவையா இருக்கிறதுனாலையும் மூசா இந்த ஊருக்கு புதுசா இருக்கிறதுனாலையும் இந்த தடவை மன்னிச்சு விட்டுட்டாங்க. மூசா, அவங்க மன்னிக்காம என்னை தண்டிச்சிருந்தா கூட உங்களை நிரபராதின்னு நிரூபிக்காம நான் உங்களை விட்டு போக போறதில்லைங்க. மூசா, பஞ்சாயத்துல நிக்க வச்சு எச்சரிச்சது உங்களை பொறுத்த வரைக்கும் பின்னடைவா இருந்தாலும் நான் உங்க வீட்டுக்கு போனதும் அங்க சுவடி இருக்கிறதையும் அத ஒரு பொண்ணோட ஆவி காவல் காக்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டது என்ன பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம். என்ன சொல்ற மூசா? ஆமாங்க, சுவடியை எந்த கொம்மனாலையும் அழிக்க முடியாதுங்கிற என்னுடைய கணக்குப்படி நான் சுவடியை தேடி உங்க வீட்டுக்குள்ள போனேன். அங்க மூசா, ஒரு புனிதமான ஓலைச்சுவடிய ஒரு துர்சக்தி ஆவி எப்படி காவல் காக்க முடியும்? எப்படி முடியுங்கிற லாஜிக்கெல்லாம் இப்ப நமக்கு தேவையில்லை. ஏன் காவல் காக்கணுங்கிற கேள்விக்குத்தான் இப்ப நமக்கு பதில் வேணும். அது யாரோட ஆவின்னு தெரிஞ்சாதானே அந்த ஆவிக்கும் அந்த சுவடிக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக அந்த சுவடியை காவல் காக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆமா, நான் அந்த ஆவியை நெருக்கமா பார்த்ததால அது எப்படி இருக்குன்னு நான் இப்ப உங்களுக்கு படம் வரைஞ்சு காட்டுறேன். அது யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா?
சரி மூசா. கொஞ்சம் இப்படி வாங்க. பாருங்க. இது குமரேசன் மனைவி காவேரி.